எஸ். ஸோ டிசைன் திங்கிங்னா என்ன? ஸோ டிசைன் திங்கிங்னா ஒரு யூஎக்ஸ்ல ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக், ஓகேவா? விச் வில் பி யுவர் பிரைமரி ஃபோக்கஸ். வென் யூ ஆர் அ டிசைனர் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் திஸ் ப்ராசஸ் ஒன்லி. ஓகே, இதில் மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 ஸ்டேஜுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருந்தேன். கரெக்டா? கிளாஸ் அதானே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுனா என்ன? ஃபர்ஸ்ட் எம்பத்தைஸ், ஓகே, ரிசர்ச் ஆர் டிஸ்கவரின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூசர்ஸு, இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு, மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச், காம்படிட்டர் ரிசர்ச், ஃபீல்ட் ரிசர்ச், ஆன்லைன் ரிசர்ச், ஏஐ ரிசர்ச், அந்த ரிசர்ச், இந்த ரிசர்ச்னு சொல்லிட்டு எல்லா விதமான ரிசர்ச் ஒர்க்கையும் இந்த எம்பத்தைஸ் ஸ்டேஜில் தான் பண்ணுவீங்க. சொல்றது புரிஞ்சுச்சிங்களா? யூ காட் த ஐடியா, ரைட்? இங்க பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து டிஃபைன். இந்த ரிசர்ச் மூலியமா வந்து அந்த குப்பை டேட்டாஸ் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ற இடம் தான் என்னது? அந்த குப்பை டேட்டாஸ் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ற இடம் தான் டிஃபைன் ஸ்டேஜ். அதாவது பர்சோனா, ரோல்ஸு, அப்ஜெக்டிவு, டிசிஷன்ஸு, சேலஞ்சு, பெயின் பாயிண்ட்டு, இதெல்லாம் எங்க கண்டுபிடிக்கிறீங்க? டிஃபைன் ஸ்டேஜில். அடுத்து எங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஐடியேஷன். ஐடியேஷன்ன்றது என்னன்னா உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றத டிஃபைன்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இங்க தான் உங்களோட பெயின் பாயிண்ட் அண்ட் ப்ராப்ளம் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை எடுத்துன்னு போய் சால்வ் பண்ணக்கூடிய, அதை பத்தி பேசக்கூடிய இடம் தான் இந்த டிஃபைன் ஸ்டேஜ். சரி, ஐடியேஷன் ஸ்டேஜ். ஐடியேஷன்னா ஐடியா ஜென்ரேஷன், அதாவது ஷேர் தி ஐடியாஸு, டிஸ்கவர், அதாவது பிரெயின் ஸ்டார்மிங்கு, டிஸ்கஷன்ஸு, ஒர்க் ஷாப்ஸு, உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே சூப்பரா, ஓகேவா? அதுக்கப்புறம் டைவரேஜ், கன்வரேஜ்னா எது தேவை எது தேவையில்லை. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அண்டு திங்கிங்கு, அதாவது எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது எதெல்லாம் தேவைப்படாது. ப்ரியாரிட்டைசிங், அதாவது எதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ண டேட்டா, இதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் தேவையில்ல, இதெல்லாம் இப்போ பண்ண தேவையில்லை அப்படின்ற முடிவு பண்ணுறது. அப்புறம் ப்ரோட்டோடைப்பில் லோ ஃபெடிலிட்டி, மிட் ஃபெடிலிட்டி, ஹை ஃபெடிலிட்டி. அப்புறம் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் டிசைன் சிஸ்டம் பண்ணதுக்கு அப்புறம் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்க. பில்டு பண்ணோமா, அதுக்கப்புறம் டெஸ்ட். நீங்க பண்ண டிசைன் எடுத்துட்டு போயிட்டு யூசர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்றது. ஸோ இதுதான் ஒரு யூஎக்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், யூஎக்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா யூஎக்ஸ் இஸ் டன். ஓகே, ஸோ இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, டிசைன் திங்கிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்தந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஒரு படத்துல ஒரு படத்துல வடிவேல் என்ன சொல்லுவாரு, ஒரு கோழிக்குள்ள அஞ்சு அஞ்சு கோழி இருக்குது அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது போல ஒவ்வொரு டாபிக்லயும் அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. டிஃபைன்ல, ஐடியேட்ல, எம்பத்தைஸ்ல, எல்லாத்திலையுமே we have a lot of different ideas, different activities and different strategies. You got it right? ஸோ இப்போ அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். பார்க்கலாமா? ஸோ டிசைன் திங்கிங்ன்ற ப்ராசஸ் யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அது ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. டிசைன் திங்கிங் வந்து இதில் கண்டுபிடிச்சாங்கன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் சைக்காலஜி அப்படி சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து ப்ராக்டிஸாகவும் எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஓகே. டிசைன் திங்கிங் ப்ராசஸ், டிசைன் திங்கிங், டிஃபைன், டிசைன் திங்கிங், டிஃபைன். எத்தனை டிஃபைன்டா இருக்கு? Empathize essential. Okay. Okay.
ஏன் மெட்டீரியல் நம்ம கிட்ட. எஸ். ஓகே. கம்மிங். ரிஸ்கிட் தெரியுதுல்ல? தெரியுதுன்னா அப்படியே ஒரு எஸ் அப்படியே கமெண்ட் போட்டுருங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ டிசைன் திங்கிங், யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னா, design thinking is a methodology for problem solving technique. Basically, you are going to understand users, problems, ideas you are going to create and prototyping and testing பண்ண போறீங்க. இது யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இந்த இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? ஹெர்பர்ட் சைமன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. எந்த புக்ல அதை நோட் பண்ணி வச்சிருக்காருன்னா, சயின்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புக்ல தான் டிசைன் திங்கிங்கை வந்து கொண்டு வராரு உள்ள. ஸோ பேசிக்கலி டிசைன் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சொசைட்டி, லைஃப், கல்ச்சரு, தாட் ப்ராசஸ், ஃபேமிலி, கல்ச்சரு, லாங்குவேஜ், சைக்காலஜி, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிசைன் திங்கிங் இஸ் அன் லைக் நான் ஹைரார்கி, நான் லீனியர் ப்ராசஸ். இதை தான் பயன்படுத்தணும், அதை தான் பயன்படுத்தணும், எந்த விதமான வரைமுறையும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே ஐடியேஷனுக்குள்ளே போனாலும் போகலாம், எம்பத்தைஸ்குள்ளே போனாலும் போகலாம். எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கரெக்டாக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் ஒழுங்காக வரும். சப்போஸ் நீங்கள் அதிகமான குட் ரிசல்ட் கொண்டு வரல, குட் டேட்டா கொண்டு வரலன்னா த அவுட்புட் வில் பி டிஃபர். ஓகே. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சோனா தான். ஸோ பர்சோனாவை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அவங்களுடைய எம்பத்தைஸ் என்னன்னா, பேசிக்கலி யாருக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், எதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யூ வாண்ட் டு ஒர்க். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சோனா என்ன? நம்ம எல்லாத்தையுமே பிகினர்ல பார்த்துருப்போம். பர்சோனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பர்சோனா அப்படின்றது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் விச் இஸ் ரெப்ரசன்டிங் யுவர் ஆடியன்ஸ். உங்க ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத டிஃபைன் பண்ற ஒரு இது. அதுல பயோகிராஃபி, டெமோகிராஃபி, அவனுடைய ஊரு, பேரு, எஜுகேஷன், அதுக்கப்புறம் அவனோட மோட்டிவேஷன், கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அந்த எல்லா டாக்குமெண்ட்லயும் இருக்கும். ஓகே. ஸோ வாட் இஸ் பர்சோனா? பர்சோனான்றது என்னன்னா, ஒரு யூசரோடைய பயோகிராஃபி, அதாவது நேம், ஏஜ், ஜெண்டர், இமேஜ், இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அவங்களுடைய கான்டெக்ட் இன் பேக்ரவுண்ட், அதாவது ஐடி பர்சன் ஒர்க் பண்றாரு, ஒர்க் பண்ணல, ஐடி ஆர்கிடெக்சரா இருக்கிறாரு, அந்த மாதிரி ஏதாவது. அதுக்கப்புறம் டேக்லைன் இண்டிகேட் த பர்சோனா டஸ் ஆர் கன்சிடர் ரிலவெண்ட் இன் இஸ் ஆர் யுவர் லைஃப். அதாவது இப்போ இப்போதான் நீங்கள் யூஎக்ஸ்குள்ளே வரீங்க கைஸ், நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ நாள் படிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிகினருக்கான விஷயங்கள். இப்போதான் நீங்கள் யூஎக்ஸ்குள்ளே வரீங்க. ஸோ யூஎக்ஸில் உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்னு ஒன்று தெரியணும். அந்த ரிசர்ச் எப்படி பண்ண போகிறன்றதா இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ரிசர்ச்சுக்கு ஒரு முக்கியமான தேவை, நீங்கள் எதுக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஆடியன்ஸ் யார், அவன் என்ன மாதிரியான ஆட்கள், அவன் என்ன மாதிரியான விஷயத்த பண்ணுறான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அது எது பண்ணுது, என்ன விஷயத்தில் அது கொண்டு வருது அப்படின்னா, பர்சோனா தான் எல்லாத்தையும் கொண்டு வருது. அப்போ உங்க ரிசர்ச் எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா, அந்த பர்சோனாவை பேஸ் பண்ணி உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறத பேஸ் பண்ணி இருக்கணும். ஓகேவா? The experience and relevant skill persona has in the area of the product or service will be developing. அதாவது பர்சோனாவுக்கு நீ எல்லா டேட்டாவும் போடணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கும் உங்க ப்ராடக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணா மட்டும் போதும். தட் இஸ் enough. அப்புறம் some context and indicate how they would like interact with your product or services, volunteer of use, frequency of use and preferred devices. Any goals, attitudes and concerns they would have when using your product or services. Motivation, goals, frustration, biography. ஸோ என்ன அவன் வச்சிருக்கான், அவனோட மோட்டிவேஷன் என்ன, அவன் எதுக்காக ஒரு விஷயத்த பண்றான், கோல் என்ன, என்ன கோலுக்காக அவன் ஓடிட்டு இருக்கிறான், அதுல என்ன மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அவனுக்கு இருக்கு, அவனோட பயோகிராஃபி என்ன அப்படின்றதுலாம் இதுல பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ எனி கோல்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் வுட் யூ லைக் டு யூசிங் வென் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ல யூஸ் பண்ணும்போது அவனுக்கு என்ன அதுல மோட்டிவேஷன், அதுல என்ன கோல், அதுல என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி ப்ரோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்சனை நீங்கள் சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாதிக்கு தான் என்னோட பர்சனா. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கங்க. சாதிக் இஸ் கோயிங் டு பி மை பர்சனா. ஸோ என்ன பர்சனா அப்படின்னு சொல்கிறேன்.
You can relate to my things, okay? Hope my video is opening. Yeah. ஸோ சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட பர்சனா, ஓகே? இப்போ என்னன்னா யூஐ யூஎக்ஸ்ன்றது என்னோட ப்ராடக்ட். ஓகே, நல்லா திங்க் பண்ணீங்க. யூஐ யூஎக்ஸ் இஸ் மை ப்ராடக்ட். ஐ எம் செல்லிங் திஸ் ப்ராடக்ட். ஓகே. ஸோ நவ் சாதிக் இஸ் மை பர்சோனா. ஸோ பர்சோனா இஸ் பர்சோனாவுடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா he has a graduation person. He have a graduated in a college. தமிழ் பர்சனு, லாங்குவேஜ் தமிழ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து ஒரு 24 ஆகுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. ஓகேவா? தீஸ் ஆர் தி பேசிக் பயோகிராஃபி, டெமோகிராஃபி. ஓகே. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கிராஃபிக்ஸில் இருக்கிறாரு. பேக்ரவுண்ட் ஆஃப் ஒர்க் வந்து கிராஃபிக்ஸ், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ப்ராடக்ட் என்ன? யூஐ யூஎக்ஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக நான் பர்சனா போட்டேன்னா சாதிக் ஆஹ், அவர் என் கூட ரிலவெண்ட்டாக என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட, ஐ மீன் என்ன கோலில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாண்ட் டு பெட்டர் ஆன் தி யூஎக்ஸ் ஸ்கில் செட், அண்ட் ஹி வாண்ட் டு அப்கிரேட் ஹிஸ் கெரியர் இன் டு யூஐ யூஎக்ஸ், அண்ட் ஹி வாண்ட் டு கெட் அ சர்டிஃபிகேஷன் இன் யூஐ யூஎக்ஸ், அண்ட் ஹி வாண்ட் டு கெட் அ certification in UIUX, and you want to be a part of designer community. So these and all the motivation what Sadiq's having, correct? So this is motivation. Goal என்ன? See, goalன்றது ஷார்ட் டைம்ல பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், he want to get a recognized certification, he want to get a knowledge, he want to upgrade his profile. இங்க நிறைய ஃபேக் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. சாரி, அது வேண்டாம். லைக் என்ன சொல்றது, he want to upgrade. Okay. He want to finish the course 6 monthல க்ளோஸ் பண்ணிட்டு he want to jump into the job. இது வந்து கோல். ஓகே. மோட்டிவேஷன் சொல்லிட்டேன், கோல் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னன்றத சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, பாய். ஷோர் ராஜேஷ், நான் பேசுகிறேன். ஓகேவா? பார்க்கலாம். பாய். ஆ. ம். ஓகே, விக்ரம் அண்ட் சாதிக், சாரி, விக்ரம் அண்ட் விக்னேஷ், எப்படி ராஜேஷ் சார் வந்து உங்களுக்கு நல்லா செஷன் எடுத்தாரா? எஸ் சார், இட்ஸ் ஒரு நல்ல நல்லா எடுத்தாச்சு. ஓகே, அவர் தான் கால் பண்றாரு, கிளம்புறாரு அவங்க ஊருக்கு. ஸோ அதான் அப்டேட் பண்றாரு. ஓகே ஃபைன், சார். எனிவே. அதான் அவர்கிட்ட கேட்டிருந்தார், லைக் இந்த மாதிரி லைக் 2 வீக் இல்லை 3 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை 1 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டாருன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். வேற சார் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பா பண்ணுவோம், பார்க்கலாம். இது எல்லாத்தோடைய அவர் அன்னைக்கு வாலண்டியரா வந்தாரு. ஸோ அதனால ஐ ஹாவ் சென்ட் him. He have to come. Yeah, you can come, not a problem. ஓகே, கம்மிங் பேக் டு தி பர்சோனா ஸ்டோரி. ஓகே. ஸோ சாதிக் வந்து அவருடைய பயோகிராஃபி நான் சொல்லிட்டேன், அவருடைய டெமோகிராஃபி நான் சொல்லிட்டேன், அவரோட மோட்டிவேஷன் சொல்லிட்டேன், அவருடைய கோல் சொல்லிட்டேன். ஓகே. கோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்றது வந்து நான் என்னோட அசம்ஷனை சொல்றேன். He want to upgrade skill set of UI UX, and he want to get a job in 6 months, and he want to learn from industry expert, and he want to be UI UX industry communityல ஒரு பர்சனாக இருக்கணுன்றத அவர் ஃபீல் பண்றாரு.
தட் இஸ் வாட் இஸ் கோல். ஃபியர், ஃபியர்ன்றது என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு டுபாகூர் இன்ஸ்டியூட்ல போய் மாட்டிக்கிட்டு நம்ம படிக்காம போயிடுவோமோ, நம்மளுக்கு யாரும் நல்லா சொல்லி கொடுக்காம போயிடுவாங்களோ, அதுக்கப்புறம் வேலை கிடைக்காம போயிடுமோ. ஓகே. அண்ட் தென் வேற என்ன, கிளாரிட்டி. ஓகே. எந்த பர்சன் நம்மளுக்கு கிளியரா சொல்லுவாங்க, ட்ரஸ்ட். ஓகே. திஸ் அண்ட் ஆல் த ஃபியர் வாட் சாதிக் ஹேஸ். ஓகே. அதுக்கப்புறம் அவருடைய இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபியர் சொன்னேன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லியிருப்பேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பர்சன் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து டேட்டா என்ன டேட்டா? பர்சனாலிட்டி, டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பெயின் பாயிண்ட்ஸ். அதான் பெயின் பாயிண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஒன்று தான். ஓகே. இல்ல அதுல பெயின் என்ன பாயிண்ட், ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க பெயின் பாயிண்ட்ல எடுக்கலாம். அதான் பெயின் பாயிண்ட்ன்றதும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ன்றதும் ஒரே டாபிக் தான். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? ஃப்ரஸ்ட்ரேஷனும் பெயின் பாயிண்ட்டும் ஒன்று தான். ஓகே. ஓகே சார். கோல், கோல் சொல்லிட்டேன். பயோகிராஃபி, பயோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் a டெக்கி, கிராஃபிக் டிசைனர், கிராஜுவேஷன் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இப்போ வந்து அவர் பேசிக்காக இன்டர்நெட் தெரியுமா? தெரியும். சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன தெரியும்? அடோப் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் தெரியும். தெரியும். மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாரா? யூஸ் பண்ணுவார். சோஷியல் மீடியாவில் இருக்கிறாரா? இருக்கிறாரு. தீஸ் அண்ட் ஆல் த டெக்னாலஜிக்கல் டேட்டா. பிராண்ட், இப்போ அவர் என்னென்ன மாதிரியான பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்போஸ் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், லேப்டாப் யூஸ் பண்ணலாம். இது என்ன பிராண்ட்? விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட்டு, அசூஸு. அவருடைய நார்மலான டெய்லி ஆப்ஸ் என்னன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவார். ஓகே. இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நான் என்ன பண்ணிப்பேன், அவரை பற்றி தெரிஞ்சுட்டுவேன். ஓகேவா? இதுதான் பர்சோனாவோட டீட்டெயில்ஸ். இதெல்லாம் எதுக்கு ப்ரோ கனெக்ட் பண்ணுறீங்க? இதான், இதான் பர்சோனா. ஓகே. தெரிதா? ஃபௌசியா, சாதிக், விக்ரம், விக்னேஷ் அண்ட் கவி, தெரியுதா? ஸோ திஸ் இஸ் பர்சோனா. இப்போ பர்சோனா எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் ஒரு சாதிக் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதை வச்சு இந்த பர்சோனா போட்டேன். ஓகேவா? இப்போ சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் சாதிக்கோட பர்சனலா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ சாதிக்கு வந்து நான் ஒரு பொருள் விற்கிறேன், அந்த பொருளை அவரு நான் வாங்க போற ஒரு கஸ்டமர்னு வச்சுங்க, ஒரு கன்சியூமர், ஒரு எண்ட் யூசர். ஓகே. அப்போ இப்போ இவர்கிட்ட இருக்கிற இந்த கோல் என்ன கோல்? அவரோட கோல் மோட்டிவேஷன், அவரோட மோட்டிவேஷன் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல பர்சனா வரணும், இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனரா வரணும், நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கணும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் வந்து கத்துக்கணும். இந்த 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 மோட்டிவேஷன், இந்த கோலு, அவரோட இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், அனலைஸ் பண்ணிப்பேன். சரியா? இப்போ உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களோட கோல், உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மூணுத்தையும் நான் சால்வ் பண்ணா என் ப்ராடக்டை சாதிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வர மாட்டாரா? எஸ் சார். நான் சொல்றது புரியுதுங்களாப்பா? உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனு, உங்களோட கோலு, உங்களோட மோட்டிவேஷன், இது மூணுத்தையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா, அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னா, அது எல்லாத்தையும் கரெக்டாக வச்சிருந்தேன்னா நீங்க என்கிட்ட இருந்து பொருள் வாங்குவீங்களா மாட்டீங்களா? சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் ஆன்சர். எஸ், நோ. இதுதான் எல்லாமே பண்றாங்க. ஓகேவா? இதுதான் எல்லாமே பண்றாங்க. எல்லா கம்பெனியும் இதுதான் பண்ணுது. அதுக்கு பேர் வந்து கஸ்டமர் அவதார் சொல்லுவாங்க இன் பிசினஸ்ல. கஸ்டமர் அவதார்னா ஒன்றும் இல்லை, இதுதான் கஸ்டமர் அவதார். அவனுக்கு என்ன தேவை இருக்கு, அவனுக்கு என்ன நீட் இருக்குது, அதுல என்ன பிரச்சனை வச்சிருக்கான், அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம், இதுக்கு பேர் கஸ்டமர் அவதார்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய டேர்ம்ல இதுக்கு பேரு யூசர் பர்சோனா அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்க முடியுதா மை டியர் ஃபோக்ஸ்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் அவதார். இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்க போறீங்கன்னா எல்லா பொருள் வாங்குறவங்களுக்கும் ஒரு அவதார் இருக்கும், அதுதான் பர்சோனான்னு சொல்றது. ஓகே. ஸோ திஸ் இஸ் பர்சோனா. இந்த பர்சோனா வந்து யூஎக்ஸில் இது வந்து டைரெக்டாக இது மார்க்கெட்டிங் பீப்புள் யூஸ் பண்ணுறது கஸ்டமர் அவதார்ன்றது. பட் நம்ம ஊரில் நம்ம டிசைனர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பேர் பர்சோனான்னு சொல்கிறோம். நான் சொல்கிறோம் டிசைனர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ வித்தவுட் பர்சோனா யூ cannot ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. யூ காட் இட் ரைட்? எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுச்சுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? யாருக்காவது புரியாமல் இருக்கா? Sure. ஓகே. ஓகே. எங்க பாருங்களேன், இந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜில். ஓகே. இவங்க வந்து
ரீஜனல் டைரக்டரு எல்லாமே ஓகே தான், எல்லாமே ஃபைன் தான். க்ரோமு, மொபைல் ப்ரௌசர் இதெல்லாம் வந்து சேனல்ஸு, கோல்ஸு, மோட்டிவேஷனு. ஓகே, இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறதுக்கான ஒரு பர்சனா இது. ஓகே, ஷி வில் கோ ட்ராவல். ஓகே, இந்த ட்ராவல் பண்ணுற பர்சனுக்கு எப்படி ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க. கோல் என்ன? டு ஸ்பெண்ட் லெஸ் டைம் டு புக்கிங் ட்ராவல், டு நேரோ ஹர் ஆப்ஷன் குயிக்லி. இதான் அவங்களோட கோல். அதுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன? ப்ரைஸு, கம்ஃபர்டபுள், கன்வீனியன்ஸு, ஸ்பீடு, லாயல்ட்டி, மைல்ஸ். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோட்டிவேஷன். இப்போ உங்கள் மோட்டிவேஷன் நீ கரெக்டாக நீ சால்வ் பண்ணனா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தனா, கம்ஃபர்ட்டாக அவங்கள புக் பண்ண வச்சுனா, கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா, உங்கள் ஸ்பீடாக புக் பண்ணிட்டுனா, லாயல்ட்டி பாயிண்ட் ஏதாவது கொடுத்தனா, உங்கள் ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் பர்சோனா. ஓகே, ஸோ ஒவ்வொரு யூஸருக்கும் ஒரு பர்சோனா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாதிக்கு வந்து ஒரு பர்சோனா ஃபார் என்னுடைய யூஐஎக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு, என்னுடைய கோர்ஸுக்கு சாதிக்கு ஒரு பர்சோனா. ஓகே, விக்னேஷ் ஒரு பர்சோனா, விக்ரம் இஸ் பர்சோனா, கவியரசன் ஒரு பர்சோனா, ஃபௌசியாஸ் பர்சோனா. உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும், எல்லாருக்கும் சில யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவியரசுக்கு வேற ஒரு நீட் இருக்கலாம். நான் கவியரசன் கரெக்டு தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜாபுக்குள்ள போகணுன்றது அவசியம் கிடையாது. ஆல்ரெடி யூ ஆர் இந்த ஜாப் ரைட் நவ். த நீட் இஸ் மோட்டிவேஷன் ஃபார் யூ. யூ வாண்ட் டு பி அ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டிசைனர். கரெக்டா? யூ வாண்ட் டு கெட் நாலேஜ் ஃப்ரம் பீப்புள் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி யூஐ யூஎக்ஸ், பிகாஸ் ஐ வாண்ட் டு லேர்ன்ன்றது உங்களுடைய ஃபியர். லேக் ஆஃப் நாலேஜ்ன்றது ஒரு ஃபியர் ஆக்சுவலி. கரெக்டா? அந்த எஸ் ஃபியரை சார். சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ஒரு ரீட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாதிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கிராஃபிக் டிசைனில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் என்கிட்ட வந்து படிக்கிறதுக்குமே அவருக்கு ஒரு நீட் இருக்குது. இப்போ விக்ரம் அண்ட் விக்னேஷ் குமார் அண்ட் ஃபௌசியா, யூ பீப்புள் ஆர் ஃப்ரெஷர்ஸ். கரெக்டுங்களா? நீங்கள் எல்லாருமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிக் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பீப்புள். உங்களுக்கான டார்கெட், உங்களுக்கான கோல் வேற. கரெக்டா இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட். இப்போ நீங்கள் வந்து யூஐ யூஎக்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாமே ஓகே. இப்போ நீங்கள் பொருள் என்கிட்ட இருந்து வாங்கணும். அப்போ வாங்குறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? அந்த டேட்டாவை யார் எனக்கு கொடுக்குறது? அந்த டேட்டாவை நீங்க தான் கொடுக்குறீங்க. எப்படி ப்ரோ? நாங்க எப்படி கொடுக்குறோம் உங்களுக்கு டேட்டா? நீங்க ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்கிட்ட என்கொயரி பண்ணும்போது, நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ரோ, இப்படி தான் போயிட்டு இருக்குது ப்ரோ, இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ற ஒவ்வொரு இன்புட்டையும் நான் ரிசர்ச்சாக எடுத்துக்கிறேன். அந்த ரிசர்ச்ல இருந்து டேட்டாவை கன்வெர்ட் பண்றேன். அந்த டேட்டாவில இருந்து ஒவ்வொரு விஷயத்தை சார்ட் அவுட் பண்றேன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டை உருவாக்குறேன், அந்த ப்ராடக்ட்டை செல் பண்றேன். நீங்க மார்க்கெட்ல அதை வாங்குறீங்க, பெட்டரா பெனிஃபிட் ஆகுறீங்க. சொல்றது புரியுதா? So it's not happening without the UI UX program what I am creating. It's not happening without just மற்ற கம்பெனியை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு பண்ற விஷயம் கிடையவே கிடையாது. The thing what you are giving to me as a your initial day call, விக்னேஷ் குமார் ஒரு 1 hour என்கிட்ட போட்டிருப்பாரு, பேசியிருப்பாரு. நான் அவர்கிட்ட ஒரு 1 hour நான் போட்டிருப்பேன் பிளேடு. கரெக்டா? என்ன விக்னேஷ் கரெக்ட் தானே? கவியரசன் கிட்ட ஒரு ஒரு 3/4 மணி நேரம் பிளேடு போட்டிருப்பேன் நான். இருந்துச்சு. இன்ஃபர்மேட்டிவா தான் சார் இருந்துச்சு பிளேட் எல்லாமே. ஓகே, ஸோ கவியரசன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளம்பி வரும்போது எனக்கு கால் பண்ணுறாரு. மே 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 மந்த்து 3ஆம் தேதி நினைக்கிறேன். கரெக்டா கவியரசன்? மே 3ஆம் தேதி நீங்கள் எனக்கு கால் பண்ணும்போது, மே 3 கரெக்டா? நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏன்னா மே 5ஆம் தேதி வந்து எனக்கு ஜாயினிங்கு. மே 4 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ், நீங்கள் நான் ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணுறீங்க. நான் அப்போ வந்து அங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து ட்ராவல் பண்ணி பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து 5ஆம் தேதி ஜாயினிங்கு கம்பெனியில் பெங்களூரில். ஸோ ஒரு 1 hour பேசியிருப்போம். கரெக்டா? ஃபௌசியா கூட நான் பேசினேன்னு எனக்கு தெரியல. ஃபௌசியா, நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேனா ஃபௌசியா? No, sir. ஓகே. ஃபௌசியாலாம் வந்து கொஞ்சம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால என்கிட்ட அதிகமாக பேசல. ஸோ ஜஸ்ட் ஷி ஜாயின்ட் ஆக்சுவலி, அவ்வளோதான். விக்ரம், என்கிட்ட பேசுனீங்களா விக்ரம்? நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க கரெக்ட்? நீங்க வந்து காலைல ஆமா ஒரு சார், 6:30 மணி காலையில போல 6 மணிக்கு பேசணும் ஃபோன் நம்ம. பண்ணி. 6 மணி காலையில எனக்கு எஸ் ஞாபகம் சார், இருக்கு, எஸ் சார். கரெக்டா ஞாபகம் இருக்கு. ஓகேவா? யுவர் 6 o'clock பர்சன். நான் எஸ் அப்போ சார். வந்து எங்க கிளம்பி போயிருந்தேன் நானு? ஆ, எங்கேயோ கிளம்பி போயிருந்தேனே. நீங்க தான் கார்ல தான். டிராவல்ல இருந்தீங்க சார். அதான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. எங்க போயிருந்தேன்னா சென்னை போயிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ்.
சென்னையா இல்லை வந்து இதுவான்னு தெரியல. திருவண்ணாமலை போயிட்டு இருந்தேன் அப்போதைக்கு. எஸ். ஸோ உங்க எல்லாருக்கிட்டையுமே பேசியிருக்கேன். சாதிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாதிக் கூட நான் பேசினது வந்து ஒரு 5 o'clock 4 o'clock டைமில் ஒரு நாள் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். கரெக்டாக சாதிக்? ஆனால் சாதிக்லாம் ரொம்ப பட்டு பட்டு டிசிஷன் மேக் பண்ணிட்டு எனக்கு அடுத்த நாளே ஜாயின் பண்ணிட்டாரு சாதிக். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ யூ பீப்புள் ஆர் மை யூசர்ஸ். யூ பீப்புள் ஆர் மை யூசர்ஸ். நான் உங்ககிட்ட தான் டேட்டா எடுக்கிறேன். நான் உங்ககிட்ட தான் ரிசர்ச் பண்ணுறேன். உங்ககிட்ட தான் டேட்டா எடுக்கிறேன். அதுதான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஐ எம் நாட் டூயிங் எனி திங் வித்தவுட் டேட்டா. நீங்கள் தான் எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மிகப்பெரிய ரிசோர்ஸ் பீப்புள். நான் உங்ககிட்ட இருந்து ரிசர்ச் பண்ணி உங்ககிட்டயே என்ன பண்ணுறேன், நான் என்னோட பொருளை செல் பண்ணுறேன். அதே சமயத்தில் என் என் ப்ராடக்டோடைய குவாலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது பார்த்திங்களா நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு. அப்போது ஒரு யூஎக்ஸ் ரிசர்ச்ன்றது எதுக்காக பயன்படுத்துகிறேன் நான்ன்றது தெரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்க முடியுதா? ஃபௌசியா, கவி, விக்கி, விக்ரம், சாதிக், நீங்கள் யூஎக்ஸ் ரிசர்ச்சை வச்சு பொருளை விற்கவும் செய்யலாம். அதே சமயத்தில் இந்த பொருளை பெட்டராக ஆக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் கிவிங் டு யூ. என்கிட்ட படிக்கிற நீங்களே ஒரு யூசர். ஓகே, என்கிட்ட இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற நீங்கள் ஒரு யூசர். நீங்களே யூ கேன் திங்க், ஓ ஓகே நம்ம தான் இன்புட் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே டன். நம்ம கொடுத்த இன்புட் வச்சு நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்மளோட ப்ராப்ளத்தை கரெக்டாக சால்வ் பண்ணுறாரு. திஸ் இஸ் த யூஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ஒர்க். நாளைக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மாசா ஒரு ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்து என்கிட்ட வந்து பேசி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 60 பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படி சொல்கிறாங்கன்னா, ஐ நீட் டு டேக் திஸ் இன்புட் அண்ட் ஐ நீட் டு இம்ப்ளிமெண்ட் இன் மை ப்ராடக்ட்ஸ். கரெக்டா சொல்றது புரியுதுங்களா? சார் சொல்லுங்க சாதிக். சார் இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு குரூப்ல ஒரு ஃபார்ம் ஒன்று வந்துச்சு சார், சர்வே ஃபார்ம் ஒன்று. யா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து பிஹெச்டி பண்றாரு. ஸோ அந்த ரிசர்ச் பேப்பருக்கு வேண்டி பாத்தீங்கன்னா ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்றாரு போல சார். ஸோ அதுக்கான ஃபார்ம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு குரூப்ல. அது நான் இங்க சேட் பாக்ஸ்ல நான் ஆட் பண்றேன் சார். அது நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த டாபிக் இன்னைக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாக்குறீங்களா அது? எந்த ரிசர்ச்னாலும் சர்வே இல்லாமல் ஸ்டார்ட்டே ஆகாது. தட் பர்சன் வாட் பிஹெச்டி பர்சன் இஸ் டூயிங் த சேம் வே வாட் வி வில் ஆல்சோ கோ டு டூ. ஓகே நம்மளும் அதே ஓகே தான் சார். பண்ண போறோம். ஓகேவா? அதுதான் ஓகே நம்மளும் பண்ண சார். போறோம். பட் அவர் பண்றது ஒரே ஒரு சர்வே. அது சர்வே மெத்தடாலஜி. அது ஒரு ஒரே ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர் வாஸ் என் நம்பர் ஆஃப் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் ஆர் தேர். ஓகே சொல்றது சார். புரிஞ்சுதா? வி ஓகே. ஆல்சோ டூ த சேம் திங் கைஸ். நல்லா புரிஞ்சுங்க. வி ஆல்சோ கோ அண்ட் கலெக்ட் த ஃபீட்பேக் ஃபார்ம் லைக் திஸ் ஃபார் ஆர் ப்ராடக்ட். உங்களுடைய நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களுமே இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி தான் ஆகணும். நீங்களும் அதே தான் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ப்ராஜெக்ட் அப்படின்னாலுமே யூசர்ஸ் கிட்ட இருந்து நீ இன்புட் வாங்காம உன்னால ஒரு ஆணையும் புடுங்கவே முடியாது. சீரியஸா சொல்றேன். இஃப் யூ டசன்ட் டன் எனி திங் ஃப்ரம் தி யூசர் சைட், ஒரு யூசர் கிட்ட இருந்து நீ ஒரு பொருளை வாங்காம இல்லை ஒரு யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்காம உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ கிவ் அ 100% அஷூரன்ஸ். அப்படி நீ வந்து ப்ராஜெக்ட் வந்து யூசர்ஸ் கிட்ட இருந்து ரிசர்ச் பண்ணாம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீ பண்ணுனா அது எல்லாம் உன்னுடைய ஓன் அசம்ஷன்ல பண்ண ஒர்க்கு. அது வேஸ்ட். இங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனரா நீங்க என்ன பண்ண, உன் அசம்ஷனை கில் பண்றதுக்கு தான் நீ வந்து படிக்கிறிய ரிசர்ச்ன்றது என்னன்னு சொல்லிட்டு. நீ பண்ண டிசைன் அசம்ஷன்ல பண்ணல, நான் டேட்டா வச்சு பண்ணியிருக்கிறேன்றதுக்கான ப்ரூவே வந்து பாத்தீங்கன்னா நீ கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருமே யூஎக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகின்ஸ் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு உங்களோட ப்ராஜெக்டா நீங்க பண்ணி காட்ட முடியாது. என்ன சாதிக் பண்ண முடியாது உங்களால? ஒரு ப்ராஜெக்ட் எவனாவது பண்ண ப்ராஜெக்டே காப்பி பண்ணி உங்களுடைய உங்களுடைய ஃபிக்மால டிசைன் பண்ணி தூக்கி என்ன நான் பண்ண ப்ராஜெக்ட் தூக்கி போட்டுற முடியாது? போடலாம்ல. எஸ் யூ சார். கேன் டூ இட்ல. பட் இங்க வாட் இஸ் த திங் ஹியர்? அவங்க 4 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்க மாட்டுவீங்க. என்னடா இது, இது எப்படி பண்ண, இது எப்படி பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா then they will know that you have been done with the assumption, you are not having a clarity in the subjectன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க மேட்ரே என்னன்னா, கிளாரிட்டி சப்ஜெக்ட் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா, நாலேஜ் இருக்கா? எப்படி கேட்பாங்கன்னா, நீ பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்தா கொஸ்டினே வரும். வேற எங்கேருந்து வர? தே வில் ஆஸ்க் யூ எப்படி யூசர்ஸ் கிட்ட இருந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு. வாட் ஆர் ஆல் த ரிசர்ச் மெத்தடாலஜி யூ பீன் யூஸ்டு ஃபார் யுவர் ப்ராஜெக்ட்னு கேட்பாங்க. ஹவு யூ ஃபீன் கம் அப் வித் பர்சோனா அப்படின்னு கேட்பாங்க.
பர்சோனால இருந்து வாட் இஸ் த அவுட்கம் யூ காட்னு கேட்பாங்க. இந்த ரிசர்ச் மூலியமா உனக்கு என்ன டேட்டா கிடைச்சதுன்னு கேட்பாங்க. அந்த ரிசர்ச் பண்ண டேட்டாஸ்ல நீ என்ன பண்ணன்னு கேட்பாங்க. அந்த ரிசர்ச் பண்ண டேட்டாவில இருந்து உனக்கு வந்து அவுட்புட்ஸ் எல்லாம் என்னென்னு காட்டுன்னுவாங்க. எப்படி வந்து யூசர் ஃப்ளோ ஃப்ரீஸ் பண்ணன்னு கேட்பாங்க. எப்படி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போடன்னு கேட்பாங்க. எப்படி ஜெர்னி மேப் போடன்னு கேட்பாங்க. எக்கோசிஸ்டம் மேப்னா என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னா உங்களால இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் இல்லாம நீ அந்த ப்ராஜெக்டை லைவா ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இல்லாம பண்ணியிருந்தேன்னா அந்த ப்ராஜெக்ட் பத்தி உன்னால 10 நிமிஷம் பேச முடியுமா? 10 நிமிஷம் நம்மளை பத்தி நம்மளால பேச முடியாது. கரெக்டு தானே? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நீ எந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி உக்காந்து அனலைஸ் பண்ணி பண்றியோ அப்பதான் உன்னால என்ன பண்ண முடியும், ஸ்டோரி டெல்லிங்கா அந்த அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பேச முடியும். நான் வந்து என்னது அப்படியே வந்து ரிசர்ச் பண்ணி யூசர்ஸ் கிட்ட போய் அதை பண்ணி இதை பண்ணி அப்படியே வந்துட்டு சார் அப்படி கதைலாம் விட முடியாது. உன்னை விட டபுளா கதை விட்டவங்களாம் இருப்பாங்க அங்க. ஸோ நம்மளை விட கதை விட்டவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி நம்மளாம் கண்டுபிடிச்சிருவாங்க இது கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கதையே சொன்னாலும் நம்புற மாதிரி கதை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவிலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறார் எவ்ரிடே. ஓகேவா? எவ்ரிடே ஹீ இஸ் ஒர்க்கிங் அந்த ப்ராஜெக்ட். வேற வழியே இல்லை. அவர் அடுத்த இன்டர்வியூக்கு போகும்போது கதை தான் சொல்லி ஆகணும். We'll start with research and we identify the problem statement and we need to sit with our stakeholders and we will collect the collective feedback and we do internal review audit அது இதுன்னு சொல்லி கதை விட்டு அப்புறம் அவரோட பழைய பழைய அந்த டிசைன்ஸ்லாம் காட்டினாதான் மார்க்கெட்ல நம்புவானுங்க. ஓகே, உண்மையாலுமே கவி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு. நீங்க அங்க போயிட்டு கவி வந்து என்ன சொல்லுவாரு, ரிக்குவயர்மெண்ட்லாம் ஒன்றும் வராது, வி ஜஸ்ட் ஒர்க் ஆன் த பிஏ வந்து ஒர்க் கொடுப்பாங்க, நாங்கள் அதை பண்ணி கொடுப்போம், ரிக்குவயர்மெண்ட் ஃபீட்பேக் எதனா வந்துன்னா ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஓகே டன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ யூ வாண்ட் டு சே த ஸ்டோரி. நீ ப்ராஜெக்ட்ல யூஎக்ஸ் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி ஸ்டாண்டர்டா மண்டியில வச்சுக்க வேண்டியது அஞ்சே விஷயம் தான் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிசர்ச்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ரிசர்ச்னா நீங்க நினைக்கிற மாதிரி யூசர்ஸ் கிட்ட போய் நாங்கள் வந்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் காம்பீட்டர் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுவோம். கம்பேரிட்டிவா என்னென்னலாம் விஷயங்கள் அதுல இருக்கு இல்லைன்றத முடிவு பண்ணுவோம் சார். அப்புறம் வில் டேக் சம் இன்டர்னல் ரிவ்யூ, வாட் ஆர் த ரிசர்ச் வி நீட் டு டன் அண்ட் எதெல்லாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு சார் அதுக்கப்புறம் மறுபடியும் கிக் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் தேடுவோம் சார். ஃபுல்லாக தேடி டேட்டாஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் வில் சிட் வித் யுவர் டீம் சார், வில் டூ பர்சோனா கிரியேஷன் சார். ஸோ பர்சோனாவை ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறம் வில் ஒர்க் ஆன் தி எம்பத்தி மேப் சார். அந்த எம்பத்தி மேப்லேருந்து வி ஃபவுண்ட் அவுட் தி பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் கெயின் பாயிண்ட்ஸ் சார். தென் வில் ஒர்க் ஆன் தி ஜர்னி மேப் சார். ஜர்னி மேப்ல ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் பண்றதுக்கான ப்ராசஸ் என்னன்றதை நாங்கள் செக் பண்ணுவோம் சார். அதுல யூசர் எங்கெல்லாம் லேக் ஆகுறாங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டவுன்ஃபால் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுவோம் சார். ஒரு 10 ப்ராப்ளம் 15 டிஃபைன் பண்ணிட்ட பிறகு வில் ஒர்க் ஆன் தி ஐடியேஷன் சார். ஸோ ஐடியேஷனா பேசிக்கலி குரூப் சார். அது எல்லாமே குரூப்பாக இருந்தால் தான் நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால எங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அது வந்து எங்கள் டிமெண்டி அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருக்காங்க சார். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு வாலண்டியராக இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்கள் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவோம் சார். டிஸ்கஷன் பண்றது மூலியமா எங்களுக்கு டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் சார் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு. அதுல வந்து என்னென்ன யூசருக்கு என்னென்ன மாதிரியான பெயின் பாயிண்ட் இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு குரூப்பிங்லாம் பண்ணுவோம் சார். ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவோம். ஸ்டிக்கி நோட்ல உட்கார வச்சு ஐடியேஷன் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வி ஃபிகர் அவுட் திஸ் அண்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் யூசர்ஸ் ஆர் ஹேவிங், அவங்களுக்கு இந்த சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வில் ஒர்க் ஆன் த கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி சார். கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் வில் ஒர்க் ஆன் தி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் சார். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூசர் ஃப்ளோவை பில்ட் பண்ணுவோம் சார். யூசர் ஃப்ளோவை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தென் வில் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் தி லோ ஃபெசிலிட்டி சார். ஸோ லோ ஃபெசிலிட்டி வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட போய் நாங்கள் இதெல்லாம் ஷோ பண்ணுவோம் சார். இந்த ரிசர்ச்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், இந்த ப்ராப்ளம்லாம் யூசருக்கு இருக்குது, இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் அவுட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. தென் கிளைண்ட் வந்து என்ன சார் சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி, இதை மொதல் பண்ணுங்க, பழசெல்லாம் வந்து ஓல்டு லோ ப்ரியாரிட்டினா லோவாக தூக்கி வச்சிருவாங்க சார். ஹை ப்ரியாரிட்டி மட்டும் எடுத்து ஸ்டார்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்போம் சார். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லோ ஃபெசிலிட்டி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்லேருந்து எடுத்து போட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கிளைண்ட் கிட்ட வந்து என்ன தீம் வந்து நம்ம போகலாம், அப்படி கலர் கோட் எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு தென் வில் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் தி லோ ஃபெசிலிட்டி சார். ஒன்ஸ் லோ ஃபெசிலிட்டி ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வில் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் தி ஹை ஃபெசிலிட்டி சார். ஸோ ஹை ஃபெசிலிட்டிக்குள்ள நாங்கள் போன உடனே
டிசைன் சிஸ்டமை முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணி நம்ம காம்பனன்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிவிடுவோம் சார். அதை வச்சு ரேப்பிடாக ப்ரோடக்ட் பில்ட் பண்ணுவோம் சார். ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் பண்ணனோடனே இன்டர்னலாக நாங்களே ஒரு டீமை பில்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. எங்கள் டீம் கூட டிசைன் கிரிட்டிக்னு ஒரு ஆப்ஷன் பண்ணுவோம் சார். டிசைன் கிரிட்டிக்னா நாங்கள் பண்ண ஒர்க்கை எங்களோட டீமில் இருக்கிறவங்க கிட்டே ரிவ்யூவாக கேட்போம் சார். அந்த ரிவ்யூலேருந்து வர ஃபீட்பேக் மறுபடியும் எடுத்து போட்டு மறுபடியும் அப்டேட் பண்ணி நாங்கள் கிளைண்ட் கிட்ட போய் ரிவ்யூ பண்ணுவோம் சார். அந்த ரிவ்யூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்து போய் ஷோ பண்ணுவோம். அந்த டெவலப்பர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக்ஸையும் நாங்கள் உள்ளே எடுத்துன்னு வந்து ஃபைனலாக அது டெவலப்பரு, ஸ்டேக் ஹோல்டரு, இன்டர்னல் டீம் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் போய் எங்களுடைய டெவலப்மெண்ட் டீம் கிட்ட ஷோ பண்ணி சைன் ஆஃப் வாங்கிடுவோம் சார். சைன் ஆஃப் வாங்கிட்டு ப்ராஜெக்ட்டை அவங்க டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு டெவ் அனோட்டேஷன் ஃபைல் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம் சார். அதாவது டெவ் அண்ட் ஆஃப் ஃபைல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படியே கதை மட்டும் கேட்டு இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ப்ராசஸ் டெவ் அண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் சார், எடுத்துன்னு வந்து எங்களோட டெவலப்மெண்ட் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் சார். இதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டெவலப் பண்ண ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் நாங்கள் போய் யூசபிலிட்டி செக் பண்ணுவோம் சார். அவங்க எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, கோடு விட்டுருக்காங்களா, லைன் விட்டுருக்காங்களா, கலர் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சார் அது கியூஏ கிட்டே போகும். இப்படி தான் சார் என்னோட வேலை ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் சார் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி பதில் சொல்லுவீங்களா? திஸ் இஸ் த ப்ராசஸ் யூ வாண்ட் டு டெல் இன் யுவர் இன்டர்வியூ ப்ராசஸ். உங்களோட இன்டர்வியூல கேட்டாங்கன்னா இந்த ப்ராசஸ் நீ இப்போ நான் சொன்னதை அப்படியே சொன்னேன்னா நீ உனக்கு வேலை கன்ஃபார்ம். சொல்றது ஓகே புரியுதா? ஓகே. ஸோ தே வில் ஆஸ்க் யூ வாட் இஸ் த யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் வாட் யூ ஆர் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இப்போ நீ சொன்ன ப்ராசஸ்லேயே வந்து மறுபடியும் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்பான், ஹவு யூ கேன் கொலாபரேட் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் அப்படின்னு கேட்பாங்க. யார் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்னா டெவலப்மெண்ட் டீம், பிஏ, பிஓ, டெவலப்பரு, கியூஏ எல்லாரும் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் தான். அவங்களுக்குள்ள எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான ப்ராசஸ் சார். எல்லா கூடயுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம் மூலியமாக தான் சார் கனெக்ட் பண்ணுவோம். எவ்ரிடே ஸ்க்ரம் நடக்கும் சார். அதாவது 15 to 20 minutes எல்லாரும் அவங்களோட அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, நாங்களும் எங்களோட அப்டேட்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதையும் நாங்கள் டேக் கேர் பண்ணிப்போம் சார். எங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு நீட் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் அந்த இடத்துல கேட்டு வாங்கிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கனெக்ட் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா ஆன் டிமாண்ட் கனெக்ட் சார். இப்போ கியூஏக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அவங்க எனக்கு ஆன் டிமாண்டில் கனெக்ட் பண்ணி எங்கள்கிட்ட டவுட் கேட்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு டெவலப்மெண்ட்லன்னா ஆன் டிமாண்டில் நான் அவங்கள கனெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஆன் டிமாண்ட்ல பிஓ அண்ட் பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க சார். எவ்ரி வீக்குக்கு 2 days வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிரிண்ட் ஓரியன்டான கால்ஸ் நடக்கும். அப்புறம் ஒரு ஸ்பிரிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு கால் நடக்கும் சார். அது என்னப்பா ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இந்த 10 நாள் எப்படி போச்சு, குட்டு பேடு நெகட்டிவ். ஓகேவா? குட்டு பேடு நெகட்டிவ் எல்லாமே பேசிக்கலி அதாவது வாட் வென்ட் வெல், வாட் வென்ட் ராங், ஹவு வி கேன் ரெக்டிஃபை அண்ட் குடஸ் டு தி பீப்புள். அதாவது யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்ற ஒரு ஒரு மீட்டிங் பேர் தான் ரெட்ரோஸ்பெக்டிவ். இவ்வளோ தரங்க இருக்கு. புரிஞ்சுதா மை டியர் ஃபோக்ஸ்? எஸ் சார். எஸ்ஸா நிறையா இருக்கு இன்னும் கணேஷ். படிக்கிறதுக்கு. இன்னும் நிறையா இருக்கு. ஓகேவா? எஸ்ஸா. இப்போ நான் சொன்னது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளோ. காட் இட் ரைட்? பேசிக் ஃப்ளோஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஐடியில். ஆனால் இதுவே தெரியாது நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு. அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும் மார்க்கெட்டில்? சத்தியமாக வேலை கிடைக்காது. யூஎக்ஸ் படித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்பயும் நான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் டூயிங் யூஎக்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஒர்க். யூ வாண்ட் டு லேர்ன் த இண்டஸ்ட்ரி, யூ வாண்ட் டு லேர்ன் த கல்ச்சர். இந்த இண்டஸ்ட்ரியும் கல்ச்சரையும் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டனா நீ வந்து வேலையே தெரியலனா கூட படிச்சுக்கலாம். ஆனால் நீ வந்து இண்டஸ்ட்ரியும் கல்ச்சரையும் புரிஞ்சிக்கலனா நீ என்னதான் பெரிய தலையா இருந்தாலும் உனக்கு வேலை கிடைக்காது. உண்மையிலுமே சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன கரெக்ட். டாபிக்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போதான் தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? சந்தோஷப்பட்டுங்க. ஆனால் அதை போய் அதிகமாக படித்து தெரிஞ்சுக்குங்க இன்னும் நிறையா. ஓகே, லேர்ன் லிட்டில் மோர். ஓகே, லேர்ன் லிட்டில் மோர். த டாபிக்ஸ் வாட் ஐ பீன் டோல்ட் திஸ் அண்ட் ஆல் சோட்டா டாபிக்ஸ், குட்டி குட்டி டாபிக்ஸ். இதுவே தெரியாது, இதுதான் மெயின் மேட்ரு பேசிக்காக உள்ள போகிறதுக்கு. ஆனால் இதுவே தெரியாமல் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போய் வேலை தேடிட்டு இருப்பாங்க. வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல. உனக்காக யுஎக்ஸ் மட்டும் தான் நீ படிச்ச, வேற என்ன படிச்ச நீ?
அப்படின்னு கேட்டா நம்ம ஆளுங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு மேல நான் என்ன படிக்கணும்? அதான் யூஎக்ஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிட்டேனே, வேலை கொடுங்க. அவன் வச்சு செஞ்சு அனுப்புவாங்க இன்டர்வியூல. எனக்கு அழுதுகிட்டே கால் பண்ணுவாங்க எல்லாரும். சார் எனக்கு வேலை கிடைக்கல சார், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார், செஞ்சுட்டாங்க சார், என்னை வச்சு செஞ்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நிஜமாலுமே நடந்தது. ஓகேவா, நான் சும்மாலாம் சொல்லல. ஆஸ் அ பிகினரா உள்ள போகும்போது யூ வாண்ட் டு திங்க் அபவுட் தட். வி ஆர் லேர்னிங், வி ஆர் அ கிட் ஃபார் தெம், வி ஆர் அ பேபி ஃபார் தெம். நம்ம கொம்பன் கிடையாது. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பேபி. பேபி என்ன பண்ணும்? பேபி தவந்து தவந்து போகும். பேபி பேசாது, வாய் மூடிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த பேபி மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே பொறுமையாக கற்றுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பேபி, நீங்கள் பேபியா நீங்கள் பேபி இல்லை அப்போதைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பேபி. உங்களுக்கு எல்லாரும் பேபியாக இருப்பாங்க அப்போ. புரிஞ்சுதா சொல்கிறது? கற்றுக்கிற வரையும் நம்ம மற்றவங்களுக்கு பேபி. கற்றுக்கிறதுக்கு அப்புறம் யூ பேபி ஃபார் மீன்ற மாதிரி சொல்லுவான்ல ஒருத்தவன். ஸோ அந்த மாதிரி யூ வாண்ட் டு கெட் இவர் என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ராங்கான மைண்டை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். அது வரையும் அமைதியாக இருக்க தப்பே கிடையாது. யாருக்கிட்டையும் வாலாட்டாம ஒரு ஒரு ஜாலியாக கற்றுக்கிறதுக்கு நல்லா இருந்தா ஓகே. கற்றுக்கிறதுக்கு அப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் காட்டுங்க. யார் வேணா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வேலை செய்கிறான்ப்பா அவன். அவன்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் அவன் முடிச்சிருவான்ப்பா. அவன் எப்படி வேணா இருக்கட்டும், பரவாயில்ல, அவன் வேலை முடிக்கிறான் கரெக்டாக போகட்டும், விட்டுரு. அவ்வளோதான். ஆனால் நீ வேலையும் முடிக்காம அரைக்குறையா கற்றுக்கிட்டு, இப்போ கற்றுக்கிறதுக்கு இப்போ தான் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ போய் ஏதாவது பேசி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம டிஎல் வச்சு செஞ்சு, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஓகே, பார்த்து பதமா நடந்துங்க. ஏன்னா நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் நான் ஆக்சுவலா. யாரெல்லாம் டீம் லீடு கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஐ திங்க் சாதி உங்களுக்கு மேலே ஏதாவது டீம் லீடு யாராவது இருந்திருக்காங்களா? கவி உங்களுக்கு? நோ சார். எஸ் ம். சார். ஆக்சுவலி டீமுக்குலாம் ஒர்க் பண்ணீங்கன்னா பெரிய பெரிய லெவலுக்கு பிரச்சனை வரும். அடிச்சு மாயவானுங்க, எல்லாம் சண்டை போடுவானுங்க. ஓகேவா, ஃபயர் சார் ஃபைட்டிங்கா 6 பேர், இருக்கும். 6 பேர் இருப்போம் டீம்ல. அவரு செப்பரேட்டா கனெக்ட் பண்ணுவாரு ஒருத்தையும் 1/2 மணி நேரம். ம். செப்பரேட்டா கனெக்ட் பண்ணி செப்பரேட்டா ரைடு விடுவாரா? ஆமா. ஓகே. சம்டைம்ஸ் டென்ஷனா இருந்தாருன்னா எல்லாருக்குமே ரைடு விட்டுருவாரு. ஸோ விஷயம் என்னன்னா, ஆஹ், இப்போ லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்குமே பிரச்சனை தான். ஆக்சுவலி வேலை ஒழுங்கா போகலன்னா அவனை தான் பச்சு வச்சு செய்வானுங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவன் எக்காரணத்துக்கு கொண்டாது இவங்களை வேலை வாங்கினோண்டா அவன் பார்ப்பான். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் நல்லா பண்றவங்களா இருந்தா உட்காந்து பண்ணிடுவாங்க. சில பேர்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, பண்ண மாட்றாங்கன்னா, எப்படா 6 மணி ஆகுது பெல் அடிச்சோன்னே பேக்கை தூக்கிட்டு ஓடலான்னு இருக்கிற கேங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? எங்க நான் எல்லா கம்பெனிலுமே இருக்கும். எப்படா 7 மணி ஆகும் பேக்கை தூக்கிட்டு சாருன்னு பறந்து எங்கடா ஆளாங்கன்னா சட்டுன்னு பறந்துடுவாங்க ஆளு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சி தட் ஹார்ட் ஒர்க் பீப்புள் ஆர் தேர் as well as டைமிங் பீப்புள் ஆர் தேர். நான் இந்த டைம் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருப்பாங்க. இப்போ நான்லாம் ஒரு சில கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நைட்டு பகல் ஃபுல்லாக டிடியில் விளையாடிட்டு இருப்பானுங்க. டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பானு, ஃபுட்பாலு கேமு, கேரம் போர்டு, அது இதுன்னு விளையாட்டு நைட் டைமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பானுங்க. டேய் யார்டா இவனுங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன் நான். புரியுதுங்களா சொல்றது? கம்பெனியில் ஃபுல்லாக காலைல உட்காந்து டிடி விளையாடுறது ஃபுல்லாக. ஓகேவா, டிடி, இந்த கேமு அந்த கேம் இந்த கேம்னு சொல்லிட்டு எல்லா கேமும் விளையாட்டு நைட் டைமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏய் யார்டா இவனுங்க, இதான் ப்ரோ ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் அந்த மாதிரி கோளாறு கேங்கும் இருக்கு நம்ம ஆஃபீஸில். சில பேர் என்ன பண்ணுவான், ஆஃப் டே ஃபுல்லாக விளையாட்டு ஆஃப் டே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு கிளம்பிடுவான். ஒரு சிலவன் சைன் மட்டும்தான் தம்பு இன்ஃபர்மேஷனை போட்டானா போதும், அது ஃபுட் கோர்ட்டே கதின்னு இருப்பாருன்னா இருக்கான். ஓகேவா. இன்னும் ஒரு சில கேங்கு லைக் என்ன பண்ணும், வரும், ஜஸ்ட் உள்ள போயிட்டு பேக் வைக்கும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் கீழே ஏதாவது ஃபுட் கோர்ட்டு அது இதுன்னு போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும் ஒரு கேங்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேங்கும் ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேவா. பட் சொல்றேன், எல்லாத்துக்கு பின்னாடியும் தே வில் வாட்ச் யூ. ஓகே, எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்,
என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படி சொல்லிட்டு. ஸோ யூ பீப்புள் நீட் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட் இன் யுவர் டெலிவரபிள்ஸ். சொல்றது புரியுதா? ஸோ உங்களோட டெலிவரபிள்ஸில் நீங்கள் கிளியராக இருக்கணும், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ கற்றுக்கிறதுக்கான மைண்ட் செட்டில் உட்காந்துருங்க. ஓகேவா? டோன்ட் என்ன சொல்கிறது, டோன்ட் தெரியும் எனக்கு அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்துடாதீங்க. தெரியாதுன்னு போய் உட்காருங்க. ஓகே, தட் மைண்ட் செட் மேக்ஸ் யூ பெட்டர் பர்சன். ஓகே, ஃபைன். ஸோ கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், இன்னைக்கு பர்சனல் பார்த்தோம். ஓகே, இது இருக்கு இன்னும் நிறையா செஷன்ஸு. ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேஜ், அடுத்து என்ன பண்ணுவோம், அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து யூஎக்ஸ் ரிசர்ச்னா என்ன, மெத்தடாலஜினா என்ன, யூஎக்ஸ் ரிசர்ச்சில் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு செஷன்ஸில் மேற்கொண்டு இதை பார்க்கலாம். சப்போஸ் நான் ட்ராவல் இருந்தேன்னா ஐ வில் ஷேர் சம் வீடியோஸ் டு யூ கைஸ். ஓகே, நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, மேற்கொண்டு இருக்கிற விஷயத்த நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் மண்டே. ஓகே, ப்ராப்ளி ஐ வில் கனெக்ட் டுமாரோ. சப்போஸ் நான் அப்படி கனெக்ட் பண்ண முடியலன்னா வில் கனெக்ட் ஆன் சண்டே. ஓகே, சண்டே கனெக்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே. எப். ஓகே கைஸ், வில் சி டுமாரோ. ஓகே, யாரெல்லாம் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வரீங்க? யாராவது வரீங்களா ஈவெண்ட்டுக்கு? கனவு மெய்ப்படன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்குது, தெரியுமா? அது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக ஆக்கிக்க தந்தா ஆக்கிக்கலாம், இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இஃப் எனி ஒன் வாண்ட் டு ஜாயின் வித் மீ ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, சென்னையில் ஹில்டன் ஹோட்டல் நடக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ. என்ட்ரி என்ட்ரி எவ்வளோ பே பண்ணணுமா? அது என்ட்ரி கொஞ்சம் 3200 ஆக்சுவலி. தேங்க்யூ சார். ஓகே, பார்க்கலாம். பாய். சார் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூப்பா. சார். நான் உங்களோட ஏ டாக் இருக்காங்க. என்னோட டாக்லாம் இப்போதைக்கு வராது. என்னோட டாக்லாம் வர்றதுக்குன்னு இன்னும் வயசாகணும் அதுக்கெல்லாம். ஓகே, இல்ல நான் அது அது மீன் பண்ணி தான் ஆல் தி பெஸ்ட் மாதிரி. நான் போகிறது வந்து சி நான் ஆக்சுவலி ஐ எம் கோயிங் டு பிக் த கஸ்டமர், கிளைண்ட்டை பிடிக்கலான்னு போகிறேன் நான் அங்கே. ஓகே ஓகே, ஃபைன் சார். ஐ எம் கோயிங் டு ஐம் கோயிங் டு பிக் த கிளைண்ட்ஸ். அந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம பண்ணுறது தான் உங்களுக்கு கான்க்ளேவ்க்கு. செயலுடைய ஃபுல் ஈவெண்ட்டுக்குமே நம்ம தான் டிசைன் பண்ணது இப்போ. ஓகே, செயல், எஸ் திஸ் இஸ் த கம்யூனிட்டி. இவங்களோட கம்யூனிட்டிக்கு இப்போ டிசைன்ஸ் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணியிருக்கோம். இது எப்படி சார், இது என்ன பிஎன்ஐ மாதிரி தானா இல்ல? கைண்ட் ஆஃப் பிஎன்ஐ மாதிரி, பட் தே ஆர் டூயிங் விர்ச்சுவல் கனெக்ட்ஸ் ஆக்சுவலி. Okay. ஓ, இது ஃபுல்லாவே வெர்ச்சுவல் கனெக்ட்ஸ் மட்டும் தானா? எஸ் எஸ் தே ஆர் பிஎன்ஐ மாதிரி வீக்லி மீட்டிங், இந்த மந்த்லி மீட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுல்ல? அப்போல்லாம் எதுவும் இல்லை ஆக்சுவலாக. தே ஆர் ஜஸ்ட் கனெக்டிங் வித் பீப்புள், அவ்வளோதான். ஓகே, ஃபைன் சார், ஃபைன் சார். ஓகேவா, கனெக்டிங் வித் பீப்புள் நீங்க அதுதான். இங்கேயும் பிஎன்ஐல கனெக்டடா இருக்கீங்களா? ஆ, பிஎன்ஐ நான் சப்ஸ்டியூட் போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. ஐஸ்வர்யா தான் போயிட்டு இருக்காங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. எங்க பாண்டியிலையா சார்? ஆமாம், பாண்டியில் அவங்க போயிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போதைக்கு சும்மா விர்ச்சுவலாக பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஐ எம் நாட் கோயிங் டு பி அ மெம்பர் இட் எனி ஃபோரம் ரைட் நோ. ஐ மீன் நான் அந்த 1 இயர் முடிச்சுட்டு மேபி அந்த ம், ம். சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஐஸ்வர்யாவுக்கு இல்லை வேற யாருக்காவது கொடுத்துருவேன். இப்போ என்னன்னா லைக் இந்த கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க. ஓகேவா? ம், ம், ம். ஓகே, செயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் கிட்ட இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. ஸோ நவ் ஐ எம் கோயிங் சி நம்ம இப்போ என்னன்னா அவள் பண்ண டிசைன்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ எனக்கு தெரியல அவங்க நம்ம கூட எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரைட் நோ நம்ம வந்து ஒரு 20,000க்கு ஒர்க் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இது வாங்கியாச்சு பேமெண்ட்டு. அதாவது ஒரு 20,000 நம்ம பேமெண்ட் இது ரிலீஸ் பண்ணி நான் வாங்கிட்டேன். இப்போ இன்னும் ஒரு ஒர்க் பண்ணி இருக்கிறது ஒரு 30,000 to 40,000 இருக்கும் ஒர்க்கு. நான் இப்போ நம்ம பண்ண ஒர்க்கு. ஸோ மொத்தமாக ஒரு 60,000 to 70,000 போட்டிருக்கேன் பில்லு.
ஸோ யா, தட்ஸ் இட். டிசைன் டிசைன் கத்துக்கிட்டு ஏதோ பழப்பு நடத்திட்டு இருக்கேன் கைஸ். நீங்களும் கத்துக்குங்க. ஓகே, நீங்களும் நல்லா பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஐ ஷோ த டிசைன். ஓகே, ஃபர்ஸ்ட் தே கிவன் அ ட்ரையல். ஓகேவா? ட்ரையல் என்ன சொல்றது? அவங்க யாருமே நம்ம கூட வந்து உடனே டிராவல் பண்ண மாட்டாங்கல்ல, கரெக்டா? ம் ம். ஸோ தே வாண்ட் டு செக் மை ப்ரொஃபஷனல் டிசைன்ஸை வந்து பார்க்கணும்னு நினச்சாங்க. ஓகேவா? ஓகே. நான் ப்ரொஃபஷனல் டிசைனை வந்து ஒரு சில டிசைன்ஸ் பண்ணி அனுப்புனேன். தே ஹாவ் பீன் காட், என்ன சொல்றது, யாரா இந்த பையன், யாரா அந்த பையன்ற மாதிரி பார்த்து மிரண்டுட்டாங்க ஆக்சுவலி. பிகாஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மட்டமாக இருந்தது. ஓகேவா? ஐ ஷோ தேர் டிசைன். ஓகே, இன்ஸ்டாகிராமில் காட்டுறேன் அவங்களோட பழைய டிசைன் பேட்டர்னை. மட்டமாக இருந்தது, நல்லாவே இல்லை. ஓகேவா? ஸோ போன வாட்டி அது ரொம்ப நல்லாவே இல்லை அந்த டிசைன்ஸ்னால. என்ன சொல்றது, லைக் தீஸ் பீப்புள் டன் சம் பேட் திங்ஸ் ஆக்சுவலி, பேட் டிசைன்ஸ். ஓகே, இப்போ இந்த இந்த ப்ளூ கலர் தீம்ல இருந்து எல்லா தீம் இதெல்லாம் நம்ம பண்ணது தான். அந்த ப்ளூல பக்காவா இருக்குதுன்னா எல்லாம் நம்ம பண்ணது. ஓகேவா? இப்போ அவங்க பண்ண டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க நான் உங்களுக்கு. இந்த என்டையர் ப்ளூ தீமே நம்ம பண்ணது தான். இங்க இருக்கிற அந்த ப்ளூவா பக்காவா இருக்குதா பாக்குறதுக்கு? திஸ் ஆல் பை டன் பை ஆர் திங் ஒன்லி. ஓகே, ஆர் தீம் இதெல்லாம் நம்ம பண்ணது தான். ஓகே. அவங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஓகேவா? எஸ், யூ கேன் சி. இது அவங்களுடைய டிசைன். புரிஞ்சுதுங்களா? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இந்த டிசைனுக்கு தான் நான் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தேன் உங்களுக்கு. இது எப்படி இருக்கு? இதான் அந்த டிசைனுக்கான டெம்ப்ளேட். ஸோ 3 பேரோட பிக்சரை போட்டுட்டு அது கீழே போடுறது. சிம்பிள். ரெண்டை பிடிச்சிட்டீங்க. ரெண்டு. ஃபோட்டோஷாப் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, கேன்வால ஒர்க் பண்ணுவீங்களா இல்லை ஃபோட்டோஷாப்ல ஒர்க் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம பண்ணது தான். ஓகேவா? ஓகே. நம்ம அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க? கேன்வால ஒர்க் பண்ணுவீங்களா ஃபோட்டோஷாப்ல ஒர்க் பண்ணுவீங்களான்னு சொல்றேன். ஃபோட்டோஷாப்ல தாங்க ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னேன். ஓகேவா? ஆனா எல்லாமே கேன்வால பண்ணது தான். ஓ, இது எல்லாமே கேன்வால பண்ணுதா அது? இது எல்லாம் ஃபோட்டோஷாப்ல பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், தீமை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் கேன்வாவில் பண்ணி ஆக்சுவலி குட் அதுக்கப்புறம் மூவ் சார். செம செம move. அது செம ஐடியா அது. ஆக்சுவலி என்னன்னா டெம்ப்ளேட் மாதிரி ஃபோட்டோ. போட்டு அப்புறமா எக்ஸாக்ட்லி. கேன்வால யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே ஓகே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலி என்னன்னா கேன்வாவில் பண்ணீங்கன்னா யூ கேன் கிரியேட் மல்டிபிள் டைம்ஸ், வந்து எந்த பிரச்சனையும் சேஞ்சஸே கிடையாது. ஓகேவா? ஆனால் ஃபோட்டோஷாப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கடினா ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும், டென்ஷனு. ஓகேவா? கரெக்டு தானே சாதி? கரெக்டு தானே? ஃபோட்டோஷாப்பில் மாற்றுறதுக்கு. ஓகேவா? எஸ் டூப்ளிகேட் சார். கூட போட்டு பண்ண முடியாது, அது ஒரு தொல்லையாக இருக்கும் பயங்கரமா. கேன்வாவில் போட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், தீமை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் புடிச்சிடுச்சு. ஓகேவா? பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, ஓகே எல்லாம் டன்னு தான், நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் டெம்ப்ளேட்டாக மாற்றிட்டேன். அதாவது பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் அந்த பிஜி, ஓகேவா, பேனரு செட்டு, அதுக்கப்புறம் லோகோ கிரியேட் பண்ண லோகோ, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லோகோ, தமிழ் லோகோ எல்லாத்தையும் தனித்தனியாக அழகாக எடுத்துட்டு, சொல்றது புரியுதுங்களா? எல்லாத்தையும் தனித்தனியாக எதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிக்கணும். மீதி எல்லாத்தையும் போட்டு பக்காவாக என்ன பண்ணிட்டேன், டெம்ப்ளேட்டாக மாற்றிட்டேன். டெம்ப்ளேட்டாக மாற்றிட்டு அதான் டீம் கிட்ட கொடுத்துட்டேன். டீம் எங்க ஒர்க் பண்ணுது, நம்ம தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தான் ஒர்க் எப்பயுமே. ஸோ இவங்க வந்து இப்ப சொல்றது தான் டீம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, டீம் நம்மளுக்கு தான் வேலை கொடுக்கும். நம்ம தான் டீம், நம்ம தான் எல்லாமே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஒன்று ரெண்டு மூணு, இது 4, அண்ட் தென் வேர் இஸ் தட், இது வரைக்கும் பாருங்க 5. ஆக்சுவலி ஒரு புயல் கான்செப்ட் மாதிரி பண்ணி பிடிச்சிட்டேன். அவ்வளோதான். புயல் புயல் பேசிக்லி ஒரு ஒரு ஸ்ட்ராங் தான் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. லைக் என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு செயல்ன்றது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி மட்டும் கிடையாது,
தேர ஒரு இன்சைட்டிவ் ஸ்ட்ராங்ன்ற மாதிரி தான் ஐடியாவே. ஸோ பண்ணோம், பண்ணி முடிச்சு வேலையை பார்த்து வாங்கி செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, இப்போ நான் 2 கான்க்ளேவ்க்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கான்க்ளேவ் ஒர்க் பண்ணேன் பிஎன்ஏவில். அது ஒரு 18,000 தான் ஆச்சு, 18,000 தான் அதுக்கு வந்துச்சு. பட் ஆனால் இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரும். ஐ பின் பிளானிங் டு கெட் 60 to 80,000 வாங்கலாம்னு இருக்கிறேன். இப்போ எனக்கு இதில் மேட்ரு கிடையாது, இதை வச்சு நானும் நிறையா பிஸ்னஸை பிடிக்கணுன்றது தான் பிளான். சைடில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ ஐ வாண்ட் டு மீட் எவ்ரி ஒன். அண்ட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு, நான் அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் ஒர்க்ஸு, அப்புறம் சோஷியல் மீடியா ஒர்க்ஸ், இந்த மாதிரி ஏதாவது பிடிக்க முடியாது. சோஷியல் மீடியாவில் நமக்கு தேவையில்ல, டிசைன் ஒர்க் மட்டும் வந்தாலே போதும் நம்மளுக்கு ஆக்சுவலி. சொல்றது புரியுதுங்களா? டிசைன் ஒர்க் மட்டும் பண்ணோமா, பைசா வாங்கணுமா, போயிட்டே இருக்கலாம். இந்த சோஷியல் மீடியாலாம் லாங் டைம் கமிட்மெண்ட், டென்ஷன், தலைவலி, அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே போதுமான ஆகிடும். ஸோ அதனால் டிசைனை பண்ணுவோம், அனுப்புவோம், ஓகே ஆகும், அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம கையில் அதான் இருக்குது, சிம்பிளாக பண்ணா. புரிஞ்சுதா? ஸோ நீங்களும் கற்றுங்க, டிசைன் கற்றுக்கிட்டு ஆளை பிடிங்க, ஐடியாவை பிடிங்க, சம்பாதிங்க. என்ன சொல்கிறது, கரெக்டு தானே? ஸோ எஸ். கற்றுக்குங்க, அவ்வளோதான், சிம்பிள். கற்றுக்குங்க. பிஎன்ஏ இருக்குது, சம்பாதிக்கிறது பிஎன்ஏ இருக்குது, நெட்வொர்க் ஈவெண்ட்ஸ் இருக்குது. திறமை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை கையில். நெட்வொர்க் தான். இப்போ எனக்கு இது யார் மூலியமா கிடைச்சதுன்னா, இது எனக்கு நெட்வொர்க் மூலியமா தான் கிடைச்சது. இல்லைன்னா இந்த இந்த 60,000 லாபம், இந்த 60,000த்துக்கான இது யார் மூலியமா வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஜகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலியமா, ப்ரோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, செயலுக்கு வந்து பார்த்தோன்னா பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னாரு. அன்னைக்கு நான் நினச்சேன், என்னடா இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாமா வேணாவா, எனக்கு வேற ஏதோ கேட்பானுங்களா யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே ப்ரோ எடுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ண ஒர்க் தான் அது, சும்மா ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 அது வருது. ஓகே தான். இப்போ நான் இதை வச்சு அப்படியே என்ன பண்ணிப்போம், நம்மள பிராண்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அடுத்த ஈவெண்ட் என்ன வந்துச்சுன்னா, அடுத்த செயலோடைய அடுத்த அடுத்த 3-4 வருஷத்துக்கு ஈவெண்ட்டுக்கு போனாலும் நம்மளோட சப்போர்ட் ஒன்று எப்பயுமே அப்படியே இருந்துகிட்டே மாதிரியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா செயலுக்கு வந்து ரெகுலர் கிராஃபிக் டிசைனர் தேவைப்பட மாட்டாங்க. ஓகே, அதே ரெகுலர் கிராஃபிக் டிசைனர் இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு கான்க்ளேவ் டிசைன் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பீன் லிட்டில் டஃப் டு மெயின்டைன் ஒன் கிராஃபிக் டிசைனர் ஃபார் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக ஒரு கிராஃபிக் டிசைனர் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா? 30,000 சேலரி, 10 மாதத்துக்கு சேலரி போட்டால் 3 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. ஓகே, அவங்க கிட்ட அந்த பட்ஜெட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈவெண்ட் அப்போ நம்ம கிட்ட அழகாக வேலையை கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு 80,000-60,000 வாங்கினா போதும். தட் இஸ் ஆல்சோ தேர் ஸ்பெண்டிங் இஸ் குட். அப்புறம் நான் இதை வச்சு நம்ம அடுத்த பிஸ்னஸ் பீப்புளை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நெட்வொர்க் பில்ட் பண்ணி டிசைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இப்போ ஒரு கம்பெனிக்கு ப்ரௌசர் பண்ணணுமா வருவாங்க, ஒரு கம்பெனிக்கு லோகோ பண்ணணுமா வருவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் த சினாரியோ. பட் பிஃபோர் தட் ஐ நீட் டு பி a வெரி குட் டிசைன் பீப்புள் வித் மீ. ஸோ என் கூட நிறைய ட்ராவல் பண்ணுறது நிறைய டிசைனர்ஸ் தேவைப்படுவாங்க. ஏன்னா எல்லா டைமும் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது, என்னால் எதுலையுமே கை வைக்க முடிய மாட்டேங்குது. இந்த செயலே வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நல்லா போகுது. இல்லைன்னு வச்சுங்க நம்ம ஆளுங்க வச்சு செஞ்சுருவாங்க நம்மள. நம்ம டீம் மெம்பர்ஸ் அப்படி. சொல்றது புரியுதா? ஆஹ் சரி, நீங்களுமே லைக் சாதிக் அண்ட் விக்ரம் கேன் ஆல்சோ, விக்கி ஆல்சோ கேன் கான்ட்ரிபியூட் டு டீமன் டீஸ் கிரியேட்டிவ்ஸ். பட் ஐ வில் லெட் யூ நோ சம் ப்ராஜெக்ட்ஸ் வில் கம். ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், சரியா? ஓகே சார். யா, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ராக்டிஸ் சார் லேர்னிங். ம், சொல்லுங்க சாதிக். சார் சொல்லுங்க. என்னது சார்? யாரோ இப்போ கேட்டிங்களா ஏதோ? அந்த விக்னேஷ் எஸ்ஆர்னு சொன்னார்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? இல்லைங்க, இல்ல யாரோ சார், நான் எதுவும் சார், சொல்லவே இல்லை. அதுக்கு தான் அவர் கேட்கிறாரு ப்ரோ. ஏதோ புரியல எஸ்ஆர்னு புரியல, என்ன சொன்னார். என்ன என்ன சொன்னீங்க? ஓ, ஓகேன்னு சொன்னீங்களா? சார்னு ஓகே யாரோ ஓகே, சொன்னாங்க. ஃபைன் ஃபைன். ஓகே தான். நான் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுறேன்னா, என்கிட்ட ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட முடியுது, ஓகேவா? ப்ராஜெக்ட்லாம் வருது, வராமலாம் இல்லை. பட் ஆனால் பண்ணி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எனக்கு ஆட்கள் தேவை. நான் சொன்னால் இப்படி தான்ப்பான்னு சொன்னால் அதை கருப்புற மாதிரி பொரிச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான ஆட்கள் தான் தேவை. நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் பாலுங்கிட்ட கொடுத்து வாங்குறதுக்குள்ளே போதுமான ஆகுது. இந்த வெப்சைட் கூட சொன்னேன் பாருங்க நடுவில்,
அது ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு அது இந்த ப்ராஜெக்ட் எடுத்து. இந்த செயல் வெப்சைட் சொன்னீங்களா அதுவா இல்ல? ஏய் மாடல் அந்த இது ஆர்கிடெக்சர் கம்பெனி. ஆமா ஆமா ஆமா. ஏதோ ஒர்க் பண்ணி போயிட்டு இருக்குது. அது எப்போ முடிச்சு அவனுக்கு கொடுக்குறானுன்னு தெரியல. என்னெல்லாம் விட்டா 10 நாள் வேலை அதெல்லாம். கடை முடிச்சோமா பைசா வாங்கணுமா பாக்கெட்ல போட்டோமான்னு வந்துன்னே இருக்கணும். இதெல்லாம் போட்டு இழுத்தாலுமே கிளைண்ட் காசு தர மாட்டான். எப்பயுமே ஒன்று சொல்றேன் பாத்துங்க, ஃப்ரீலான்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, ஓகேவா? வேலையை போட்டு போட்டு முடிச்சோமா பார்க்கலாம். காசு வாங்கணுமா வந்துக்கினே இருக்கணும். அதுக்கு மேல வெயிட்டே பண்ணக்கூடாது. அவனை அன்னைக்கே வேலையை முடிச்சோமா அமௌண்ட்டை வாங்கணுமா பாக்கெட்ல போடணும் வந்துனே இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது காசு கூட பொறுமையா கூட வாங்கிக்கங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா வேலையை டெலிவரி பண்ணணும் பட்டுன்னு. ஏன்னா அவன் எதுக்கு உங்க கிட்ட வரான்னா வேலையை முடிக்கத்தான் வரான். நீ இழுத்த அதோட முடிஞ்சுது உன் சொல்லி. சொல்றது இப்போ புரிஞ்சுதுங்களா? தெளிவாகவும் டிசைன் பண்ணணும், ஸ்பீடாகவும் பண்ணணும்னா அதுக்கு எப்படி யாரோ பண்றது? அதுதான் ப்ராக்டிஸா? அது கிளைண்டோடைய பல்ஸ் தான். நீங்க கிளைண்ட் கூட ஒரு 10 நாள் டிராவல் பண்ணினாலுமே அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்ல நம்ம எப்படி ஸ்பீடாகவும் பண்ணணும் தெளிவாகவும் பண்ணணும்னா அது எப்படி பண்றதுன்னு கேக்குறேன். ப்ராக்டிஸ் இதுதான் தானா அதுக்கு இல்ல? எக்ஸ்பீரியன்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கங்க. எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பில்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ hope you people have got lot of insight. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்க. I will ஷியோர் guide சார். you. Okay. ஷியோர் சார். Okay guys, thank you. We'll தேங்க்யூ connect சார். tomorrow. Bye. Yeah. Bye Sadik. Bye Vikram. Bye Kavi. பாய் சார். தேங்க்யூ Yep. சார், தேங்க்யூ. Thank you. Thank you.